ஆண்டவரை தேடுங்கள், உறுதி பெறுங்கள், அவரது திருமுகத்தை என்றும் நாடுங்கள் என்கிறார் ஆண்டவர். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இனியவர்களே வணக்கம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 30ஆம் ஞாயிறு. ஆண்டவராகிய கடவுள் அடிமை நிலையை ஒரே இரவில் ஒரு கனவு போல மாற்றி விடுகின்றார். ஆனால் இந்த மாற்றத்தை நாம் உணர நாம் அவரை கண்டுகொள்வதும் அவர் யார் என அறிக்கையிடுவதும் மற்றும் அவரிடம் இடைவிடாது இறைஞ்சுவதும் அவசியமாகிறது. நம் வாழ்வில் தேவையான மாற்றங்கள் நிகழ வேண்டுமெனில் அதற்கான முன்னெடுப்பு நம் ஒவ்வொருவரிடம் இருந்து வர வேண்டும். மாற்றத்திற்கான துணிவை வேண்டி வழிபாட்டில் பங்கேற்போம். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, ஆண்டவருடைய பொது காலத்தின் 30வது ஞாயிறு திருப்பலியிலே பங்கேற்க வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவர் இயேசு இன்றைய திருப்பலி வழியாக ஆசீர்வதிக்க மன்றாடி ஜெபிப்பதோடு, இன்றைய திருப்பலியானது அருள் தந்தை சூசை அந்திரேயா, அருள் தந்தை ரொசாரியோ கொரைரா, அருள் தந்தை ஜோசப் இவர்களின் ஆன்மா ஆண்டவரின் நித்திய இளைப்பாற்றி அடையவும், மேலும் பாக்கியராஜ், லூர்து பாக்கியம் இவர்களுக்கு இறைவன் செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி பலி செலுத்துகிறார்கள். இந்த குடும்பத்தாரோடு சேர்ந்து நாமும் நம்முடைய தேவைக்காக, நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைக்காக இன்றைய திருப்பலிகளை நாம் அனைவரும் செலுத்தி வைப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையை உள்ளவர்களாய் இழைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானே இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் அருளின் ஊற்றினை எங்கள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணிவரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதை ஒப்பிட வேண்டும் என்று இறைவாகி எலிசை வழியாக கற்பித்தேன். இந்த ஒப்பை பரிணமுடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தையும் தோல்வியறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இன்றும் என்றும் எந்நாளும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
முதல் வாசகம் முன்னுரை. பாபிலோனியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேல் மக்களை ஆண்டவராகிய கடவுள் மீண்டும் தம் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவார் என்ற நம்பிக்கையே இறைவாக்காக மொழிகின்ற எரேமியா இறைவன் தரும் இறைவாக்கின் மேன்மை பற்றி எழுதுகின்றார். நம்மை தண்டிக்கும் அவரே நம் காயங்களுக்கு மருந்திடுவார் என்னும் எதிர்நோக்குடன் வாசகத்திற்கு செவிமடுப்போம். பார்வையற்றோருக்கும் கால் ஊனமுற்றோருக்கும் ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31 இறை வார்த்தைகள் 7 முதல் 9. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31 இறை வார்த்தைகள் 7 முதல் 9. ஆண்டவர் கூறுகிறார், யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டறினார் என்று பறைசாற்றுங்கள். இதோ வடக்கு நாட்டில் இருந்து அவர்களை நான் அழைத்து வருவேன். மண்ணுலகில் கடை எல்லைகளில் நின்று அவர்களை கூட்டி சேர்ப்பேன். அவர்களுள் பார்வையற்றோரும் கால் ஊனமுற்றோரும் கருவுற்றோரும் பேருவாள பெண்டிலும் அடங்குவர். பெரும் கூட்டமாய் அவர்கள் இங்கு திரும்பி வருவர். அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள். ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன். நீரோடைகள் ஓரமாக அவர்களை நான் நடத்தி செல்வேன். இடரில் விடாதவாறு சீரான வழியில் அவர்கள் நடக்கச் செய்வேன். ஏனெனில் நான் இஸ்ரேலின் தந்தை, எப்ராயிமோ என் தலைப்பிள்ளை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். திருப்பாடல்கள் 126. 1, 2. சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் பரிபாரவாரம் எழுந்தது. பல்லவி. ஆண்டவர் 2, 3. மாபெரும் செயல் புரிந்துள்ளார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஆண்டவர் தமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். பல்லவி. ஆண்டவரை தென்னாட்டில் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல். இரண்டாம் வாசகம் முன்னுரை. இஸ்ரேல் சமூகத்திலும் சமயத்திலும் தலைமை குரு தெரிவு செய்யப்பட்ட முறையையும் அவர் செய்த பணியையும் பற்றி எழுதுகின்ற ஆசிரியர், கிறிஸ்து அடைந்த தலைமை குரு நிலை மனித நிலையில் அல்ல, இறை தெரிவால் நடந்தது என்கிறார். திருமுழுக்கின் வழியாக நாமும் இயேசுவின் குருத்துவத்தில் பங்கேற்கிறோம் என்ற உணர்வோடு இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீ என்றென்றும் குருவே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 1 முதல் 6 வரை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 1 முதல் 6 வரை. சகோதர சகோதரிகளே, தமது
இப்பொழுதும் வரும்போது ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 46 முதல் 52 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பர்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதற்றினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய அருள் தந்தை அவர்களே, அருள் சகோதரிகளே, பொது நிலையினரே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வை பெற வேண்டும். பர்த்திமேயுவை போல நாம் பார்வை பெற வேண்டும். நீங்க எல்லாரும் நினைக்கலாம், அப்ப நமக்கு எல்லாம் கண்ணு தெரியலையா, நமக்கு பார்வை இல்லையா என்று நீங்க எல்லாம் நினைக்கக்கூடும். வருகின்ற வழியில், ஆலயத்திற்கு வருகின்ற வழியில் எத்தனையோ நபர்களை நாம் சந்தித்திருப்போம், எத்தனையோ பொருள்களை நாம் சந்தித்திருப்போம்.
அத்தனை நபர்களும் நம் கண்ணில் தென்பட்டார்களா என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். எனவே அன்பிற்கிய இறைமக்களே, இன்றைய அருள் வாக்கு நாம் பார்வை பெற வேண்டும், பத்திமேயுவை போல பார்வை பெற வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க நம்மை அழைக்கின்றது. ஒரு முறை நானும் எனது நண்பர்களும் வேளாங்கண்ணிக்கு சென்றிருந்தோம். வேளாங்கண்ணி மாதாவின் மூலம் பலர் நம்மில் பல்வேறு அற்புதங்களை பெற்று அனுபவித்திருப்பீர்கள். நானும் அந்த காட்சிகளை கண்டிருக்கின்றேன். ஒரு முறை நானும் எனது நண்பர்களும் ஆலயத்திற்குள் ஒழுக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற போது பல கூட்டங்கள் அங்கு இருந்தாலும் ஒரே ஒரு குடும்பமும், அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு சிறுமியும் எங்கள் கண்ணில் தென்பட்டார்கள். ஒழுக்கமாக அந்த சிறுமி அன்னையிடம் வேண்டினாள். ஆலயத்திற்கு விட்டு சற்று சென்று கொண்டிருக்கின்ற போது தன் தந்தையையும் தாயையும் பார்த்து காசு கேட்டார். உடனே அந்த காசை வைத்து திரும்பி ஆலயத்திற்குள் சென்று உண்டியலில் காணிக்கை போடுவார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அருகில் உள்ள ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய பிச்சை இருப்பவர்கள் அருகில் சென்று அவர்களுக்கு அந்த காசை கொடுத்து, அதோடு மட்டுமல்ல தனக்கு வைத்திருந்த அந்த தின்பண்டங்களையும் அவர்களோடு பகிர்ந்து கொண்டார். அந்த காட்சியை பார்க்கின்ற போது அந்த சிறுமியை போல நாமும் ஒரு அகண்ட பார்வை, ஒரு தெளிவான பார்வையை கொண்டிருக்க வேண்டும். அந்த சிறுமி பத்தி மெய்வை போல நல்லதொரு பார்வையை கொண்டிருந்தால் நாமும் அந்த பத்தி மெய்வின் பார்வையை கொண்டு வாழ வேண்டும் என்று இன்றைய அருள்வாக்கு நம்மை அழைக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியா கடவுள் பற்றிய அந்த தெளிவான பார்வையை இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பினார். தான் விரும்பியவாறே அவர் இறைவாக்குரைக்கின்றார். இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலும் அசிரிய அடிமைத்தனத்திலும் அவர்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாக்கப்பட்ட போது அவர்கள் கடவுள் மீது தெளிவான பார்வையை கொண்டிருந்தார்கள். கடவுள் ஒருவரே நமது அடிமைத்தனத்திலிருந்து, நம்முடைய பாவ அடிமையிலிருந்து நம்மை மீட்க முடியும் என்று நம்பினார்கள். அவர்கள் நம்பியவாறே கடவுள் அவர்களை அடிமைத்தனங்களிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு நிலையான ஒரு வாழ்வை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை அளித்தார் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு கூறுகின்றது. அந்த கூட்டத்தில் பார்வையற்றோரும் உடல் ஊனமுற்றோரும் இருந்தனர். அன்பிற்கினியவர்களே, நாமும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு, கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொள்கின்ற போது கடவுள் நம்மையும் மீட்பார். இன்றைய இரண்டாம் வாசகத்திலே ஒரு யூத மரபில் உள்ள தலைமை குழுவும் இயேசுவே ஒரு தலைமை குழுவாக இருக்கின்றார் என்பதை எபிரேய மடல் அழகாக விவரிக்கின்றது. அதாவது யூத குலத்தில் உள்ள ஒரு தலைமை குழுவையும் இயேசுவையும் ஒரு உண்மையான தலைமை குழுவாக எபிரேய மடல் கூறுவது போன்று இந்த இரண்டு தலைமை குழுவுக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகளை, யார் உண்மையான தலைமை குழு என்பதை இன்றைய இரண்டாம் வாசகம் படைப்பித்து காட்டுகின்றது. இயேசு உண்மையான தலைமை குரு என்ற ஒரு பார்வையை எபிரேய ஆசிரியர் கொண்டிருந்தார். தான் கொண்டிருந்த அந்த பார்வையை நாமும் கொண்டிருக்க வேண்டும் என விரும்புகிறார். இயேசு உண்மையான தலைமை குருவாக அவர் ஒரே ஒரு முறை பலியை ஒப்புக் கொடுத்தார். அந்த பலியால் இங்கு இருக்கின்ற நாம் அனைவரும் மீட்பு அடைந்தோம் என்பது உண்மை. அவர் ஒப்புக் கொடுத்த அந்த வழி உயர்ந்த வழி என்று இன்றைய இரண்டாம் வாசகத்தில் கூறப்பட்டுள்ளது. அன்பிற்கினியவர்களே, அந்த வழியால் நாம் இன்று உயிர் வாழ்கிறோம். இயேசுதான் உண்மையான தலைமை குரு என்ற ஒரு உயர்ந்த பார்வையை, ஒரு தெளிந்த பார்வையை நாம் கொண்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தி சற்று அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற போது, எரிகோவுக்கு இயேசுவும் அவருடைய சீடர்களும் வருகின்ற போது வழியோரம் ஒரு பத்திமையு என்ற கண் தெரியாத நபர் இருக்கின்றார். அவர் இயேசு வருகிறார் என்பதை அறிந்து கொண்டு, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று உரக்க கத்தி
ஆண்டவரிடம் மன்றாடுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பத்திமேயுவை கண்டுகொண்டு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். இந்த பத்திமேயு ஆண்டவர் இயேசுவை கண்டுகொண்டார். ஆனால் இயேசுவை சுற்றியுள்ள சீடர்களோ மக்கள் கூட்டமோ ஒரு தெரிந்த பார்வையோடு இவர்தான் இறைமகன், இவர்தான் தாவீதின் மகன் என்று கண்டு நம்ப அவர்கள் அஞ்சினார்கள், தயங்கினார்கள். ஆனால் இந்த பார்வையற்ற பத்திமேயு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று அவர் கெஞ்சி மன்றாடுகின்ற போது அவர் தாவீதின் மகன் இயேசு ஒரு இறை மகன் என்பதை அவர் நம்பினார். அவர் நம்பியவாறே அவர் ஆண்டவரிடம் ஒழுக்கமாக மன்றாடினார். ஆண்டவரும் அவருக்கு பார்வை அளித்தார். நாமும் இந்த பத்திமேயுவை போல பார்வை பெற வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழ்கின்ற போது பல்வேறு நபர்களை சந்திக்கின்றோம், பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்கின்றோம். சில நேரங்களில் மனம் உடைந்து போகின்றோம். ஆனால் இந்த பத்திமேயு நம்பிக்கையை மட்டும் இழக்கவில்லை. தன் வாழ்வில் எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கவில்லை. எனவே இந்த பத்திமேயுவை போல நாமும் நம் வாழ்வில் எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. இரண்டாவது, பத்திமேயு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து மன்றாடினார். மக்கள் கூட்டம் அவரை அதட்டினார்கள். பார்வையற்றவரை அமைதியாக இரு என்று அவரை அதட்டினார்கள். அவருக்கு இடர்பாடுகள் வந்தது. இயேசுவை கண்டுகொள்ள, இயேசுவிற்கு அருகில் செல்ல இடர்பாடுகள் வந்தது. ஆனாலும் அவர் தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவின் நம்பிக்கை கொண்டு அவரிடம் முறையிட்டார். நாமும் இந்த பத்திமேயுவை போல நம்முடைய வாழ்வில் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் தொடர்ந்து நாம் இறை வேண்டல் செய்து அவருக்கு அருகில் செல்ல வேண்டும். அவருடன் அவர் வழியில் நடக்க முயற்சிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே யோபு என்ற ஒரு கதை மாந்தர் இருக்கின்றார். அவர் தன் வாழ்வில் எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் அவர் இழக்கவில்லை. பணம், சொத்து, மதிப்பு என அனைத்தையும் இழந்தார். நண்பர்கள் கூட, மனைவி கூட அவரை இகழ்ந்தனர். ஆனால் யோபு ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார். அந்த நம்பிக்கையின் பொருட்டு அவர் நிலை வாழ்வை உறுதியாக்கிக் கொண்டார். இந்த பத்திமேயுவும் இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார். எனவே நாமும் நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து இறை வேண்டல் செய்து இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும். நம்பிக்கையாளர்களின் வாழ்வில் இடர்பாடுகள் வரும், நம்பிக்கையாளர்களின் வாழ்வில் துன்பங்கள் வரும். இருந்தாலும் இந்த துன்பங்கள், இடர்பாடுகளுக்கு மத்தியில் நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். பத்திமேயுவை போல எத்தனை இடர்பாடுகள் நம் மத்தியில் வந்தாலும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரிடம் நாம் மன்றாட வேண்டும். அவ்வாறு பத்திமேயுவை போல நாம் மன்றாடுகின்ற போது ஆண்டவர் நமக்கு இறங்குவார். ஆண்டவர் நமக்கு நிறைவான ஆசிரை தருவார். அதன் பின் ஆண்டவருடன் நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். பத்திமேயு இயேசு தொட்டு அவரை குணமாக்கிய பின் தொடர்ந்து அவருடன் வழி நடந்தார் என்று இன்றைய நற்செய்தி முடிவு பெறுகின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை பார்த்து ஒரு ஆண்டவர் மீது, இறைவன் மீது ஒரு தெளிவான பார்வையை கொண்டிருந்தாலும் அதன் பிறகு அவருடைய அருளால் நிரப்பப்பட்டு அனைத்து ஆசீர்வாதங்களை பெற்றாலும் அதோடு நின்றுவிடக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை வாழ்வு ஒரு தொடர்ச்சி. இது தொடர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். பத்திமேயு தொடர்ந்து இயேசுவின் பின் சென்றார். எனவே நாமும் இயேசுவின் பின் தொடர்ந்து செல்ல வேண்டும். இயேசுவை பார்க்கின்றோம், அவர் மீது நம்பிக்கை வைக்கின்றோம். அந்த நம்பிக்கை வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் தொடர்ந்து அவர் பின் செல்ல வேண்டும். அப்பொழுது நாம் நிறைவான ஆசிரியை பெற முடியும். எனவே அன்பிற்கினியவர்களே, பத்திமேயுவை போல நாமும் பார்வை பெறுவோம். இயேசுவை கண்டுகொள்வோம். தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரிடம் மன்றாடுவோம். அவரும் நம்முடைய மன்றாட்டை கேட்டு நமக்கு நிறைவான ஆசிரை அளிப்பார். நமக்கு தெளிவான பார்வையை தருவார். எழுந்து நின்று நமது நம்பிக்கையை
இவர்களுக்காக கொண்டாடுவோம். இவர்கள் ஒளிப்பில் சார்ந்து பகிர்ந்திட தேவையான உதவிகளையும் நல் உடல் உள்ள சுகத்தையும் தந்து அவர்களை வலிமைப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைக்காக, குடும்ப தேவைக்காக, குறிப்பாக நல்ல மழை பெய்து நம்முடைய நாடும் வீடும் விவசாயமும் செழித்து வளர, பள்ளி படிப்பை ஆரம்பிக்க இருக்கின்ற மாணவ மாணவியர் கல்வியிலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும், நம்முடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படவும், குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே அமைதி, ஒற்றுமை, இறைவனுடைய அருள் ஆசி என்னாலும் தங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையார் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மாட்சிக்கு உரிய உமக்கு நாங்கள் இழைக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உழக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட அப்போஸ்தலிக பரிபாலகர் ஆயர் ஸ்டீபன் ஆண்டனி, ஏனைய ஆயர்கள் இத்திருப்பலியில் பங்கெடுக்கிற எங்களையும் எங்கள் குடும்ப தேவைகளையும் என்னாலும் நீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது
உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மனுடைய திருவுருவுக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோம்.
28/10/2021 வியாழன் புனிதர்கள் சீமோன் யூதா திருத்தூதர்கள் திருவிழா. 31/10/2021 வருகின்ற ஞாயிறு பொது காலத்தின் 31ஆம் ஞாயிறு. இன்று மாலை 7 மணிக்கு பெரிய நாயகிபுரத்தில் ஞாயிறு திருப்பலி நடைபெறும். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி கல்லறை திருவிழா அன்று திருப்பலி எழுதி ஒப்புக் கொடுக்க விரும்புகிறவர்கள் முன்கூட்டியே நமது ஆலய பணியாளர் திருவாளர் பிரான்சிஸ் விஜயந்தியிடம் முன்கூட்டியே எழுதி கொடுக்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். வருகின்ற திங்கள் நாளை மாலை 7 மணிக்கு சேதுராஜபுரத்தில் திருப்பலி நடைபெறும். வருகின்ற வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். அன்பிற்குரியவர்களே, ஆண்டுதோறும் விசுவாச பரமுதலுக்காக நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக நாம் காணிக்கையை கொடுத்து வருகிறோம். எனவே இந்த ஆண்டு நமது மறை மாவட்டத்திலிருந்து விசுவாச பரமுதல், அதாவது மறைபிறப்பு ஞாயிற்காக கேலண்டரும் கவரும் தயாராக இருக்கிறது. எனவே திருப்பலி முடிந்தவுடன் அந்தந்த பகுதி பொறுப்பாளர்கள் கேலண்டரையும் கவரையும் தயவு செய்து பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற ஞாயிறு திருப்பலியிலோ அல்லது வார நாட்களிலோ உங்களது காணிக்கைகளை நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக தாராளமாக கொடுத்து உதவுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். எனவே கேலண்டரும் கவரும் சரியாக பிரிக்கப்பட்டு அந்தந்த பகுதிக்கு தயாராக இருக்கிறது. எனவே பொறுப்பாளர்கள் திருப்பலி முடிந்து பெற்றுச் செல்வோம். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இந்த ஆண்டு நாம் கல்லறை திருவிழாவை சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டிருக்கிறோம். எனவே இந்த ஆண்டு ஆசன விருந்தோடு கல்லறை திருவிழா மிக மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. எனவே அதற்கான நோட்டீஸும் தயாராக இருக்கிறது. திருப்பலி முடிந்தவுடன் கிளை கிராமத்தில் இருந்து வந்திருப்பவர்கள் என்னை சந்தித்து நோட்டீஸ் பெற்றுச் செல்லுங்கள். ஆலய திருப்பலியை பங்கேற்பவர்களுக்கு திருப்பலி முடிந்தவுடனே அந்த நோட்டீஸை நீங்கள் பெற்றுச் செல்லவுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். வருகின்ற வாரத்திலிருந்து ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதைப் போல நவம்பர் மாதம் 1 தேதியிலிருந்து அனைத்து தளர்வுகளும் முடிந்துவிட்டன. எனவே இனிமேல் தளர்வுகளில் ஒரு சிலவற்றை தவிர்த்து மற்ற எல்லா தளர்வுகளும் தளர்ந்து விட்டது. எனவே நர்சரி பள்ளிகள் கூட ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. எனவே பல மாதங்களாக வருடங்களாக மறைக்கல்வி இல்லாமல் இருக்கிறது. அப்படி இல்லாமல் போச்சுன்னா மறைக்கல்வியே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துடும். எனவே தயவு செய்து வருகின்ற ஞாயிறிலிருந்து நவம்பர் மாதம் 1 ஞாயிறிலிருந்து மறைக்கல்வி வகுப்பு ஆரம்பமாகும். எனவே பெற்றோர்கள் தயவு கூர்ந்து உங்களது குழந்தைகளை மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பி வைக்கவும். அப்படி வருகின்ற மாணவ மாணவியர் கட்டாயம் விவிலியம் கொண்டு வர வேண்டும். விவிலியம் இல்லாதவர்கள் ஏற்கனவே நேற்று ஒரு 200-300 பைபிள் வாங்கி வந்திருக்கிறேன். எனவே இல்லாதவர்கள் தயவு செய்து பெற்றுச் செல்லவும். பெற்றோர்கள் தயவு கூர்ந்து நமது பிள்ளைகளை இந்த ஞான காரியங்களிலே நல்ல காரியங்களை வளர்த்தால் நிச்சயம் அவர்கள் வழிதவறி செல்ல மாட்டார்கள். எனவே இந்த ஞான உபதேச மறைக்கல்வி வகுப்பிற்கு உங்களது குழந்தைகளை தயவு செய்து அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்று புதிதாக நமது பங்கிற்கு ஒருவர் வருகை தந்திருக்கிறார், திருத்தொண்டர். இது நமது பங்குக்கும் ஒரு புதிய அனுபவமாகத்தான் உங்களுக்கு இருக்கும். இதுவரை திருத்தொண்டர் நமது பங்கிலே பணிபுரிகிறதாக தெரியவில்லை. எனவே மறை மாவட்ட நிர்வாகத்திலிருந்து உங்கள் பங்கிற்கு உங்களுக்கு உதவியாக ஒரு திருத்தொண்டரை அனுப்புகிறோம் என்று என்னிடம் கேட்டார்கள். நானும் அனுப்புங்கள் மகிழ்ச்சியோடு என்று ஏற்றுக்கொண்டேன். இந்த ஆண்டு நமது மறை மாவட்டத்திற்காக 4 திருத்தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் இன்று நம்மோடு இணைந்து இன்றைய நற்செய்தியை வாசித்து பிரசங்கம் செய்தவர் திருத்தொண்டர் டேனியல் திலீபன். இவர் என்னுடைய மாணவர். 2009ஆம் ஆண்டிலிருந்து 2013ஆம் ஆண்டு வரை கல்லூரியிலே நான் பணியாற்றினேன். அப்பொழுது இவர் மாணவராக இருந்தார். எனவே அங்கிலிருந்து இன்று வரை தெரியும். அதே போல இவருடைய பங்கிலும் 5 ஆண்டுகள் ஆண்டிச்சேரி பங்கில் பணியாற்றினேன். அந்த பங்கினுடைய கிளை கிராமத்தை சேர்ந்தவர். எனவே புதியவர் அல்ல, அறிமுகம் இல்லாதவர் அல்ல. இந்த ஆண்டு குருவாக நிலைப்படுத்தப்பட இருக்கின்ற 4 பேருமே என்னிடம் கல்வி பயின்றவர்கள் என்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. எனவே இன்று நம்மோடு இணைந்து இந்த நற்செய்தியை வாசித்து
நல்ல ஒரு மறைவுரை ஆற்றிய நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திருத்தொண்டர் டேனியல் திலீபன் அவர்களை நமது சாயல் ஒளி பங்கு மக்கள் சார்பாக கரவொலி எழுப்பி நாம் வரவேற்கப்படுவோம். திருத்தொண்டர் அவர்களை வரவேற்கும் முகத்தான் நமது பொறுப்பாளர் திரு ஜெயராஜ் அவர்கள் பொன்னாடை போடுவார்கள். மீண்டும் கரவொலி எழுப்புவோம். திருத்தொண்டர் வந்திருக்கிறார். திருத்தொண்டருடைய பணி என்னவென்று உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். அவருடைய முக்கியமான பணி என்பது மறையுரை ஆற்றுவது, ஆன்மீக காரியங்களில் நம்மை வழி நடத்துவது. அதே போல திருப்பலியை நிறைவேற்றுவ மாட்டார், மற்ற எல்லா ஆன்மீக காரியங்களையும் செய்வதற்கு அவருக்கு கடமை இருக்கிறது. எனவே இந்த வாரத்திலிருந்து குருவாக குருப்பட்டம் பெறுகின்றவரை குறைய ஒரு 6-7 மாதங்கள் நம்மோடு இருப்பார். பயிற்சிக்காக வந்திருக்கிறார். நம்மிடமிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வார். அவரிடமிருந்தும் நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வோம். எனவே இந்த ஆண்டு ஈஸ்டர் ஞாயிற்கு பிறகு அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுவார். எனவே அதுவரை நம்மோடு இருந்து நம்மோக்காக ஆன்மீக காரியங்களிலே வழிகாட்டுவார். எனவே நாமும் திருத்தொண்டர் அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்து நாமும் அவரை வழிநடத்துவோம். திருமண அறிவிப்பு. மூப்பையூர் பங்கு இருப்பிடம் கன்னிகாபுரி, தகப்பன் ஆண்டனி, தாய் சபரியம்மாள், இவர்களது மகன் செபஸ்டியானுக்கும், நமது பங்கு சாயல்குடி, இருப்பிடம் பூப்பாண்டியபுரம், தகப்பன் செபாஸ்டின், தாய் மரிய எமிலி, இவர்களது மகள் ரெஜிலா மீரிக்கு இது 2வது 3வது திருமண அறிவிப்பு. மூப்பையூர் பங்கு இருப்பிடம் கன்னிகாபுரி, தகப்பன் ஞான பிரகாசம், தாய் செல்வம், இவர்களது மகன் அருள்ராஜுக்கும், நமது பங்கு சாயல்குடி, இருப்பிடம் தேவியாராக, தகப்பன் இருதய ஆண்டனி செல்வராஜ் பாண்டி, தாய் அந்தோனி முத்து, இவர்களது மகள் பரலோக சகாய மீறிக்கு இது 1வது திருமண அறிவிப்பு. நமது பங்கு சாயல்குடி, இருப்பிடம் ஏலமுந்தல், தகப்பன் ராஜ் பாண்டி, தாய் சிவகாமி, இவர்களது மகன் சூசி மாநிலத்திற்கும், பெரியசாமிபுரம் பங்கு இருப்பிடம் பெரியசாமிபுரம், தகப்பன் தன்ராஜ், தாய் சாந்தமேரி, இவர்களது மகன் ஜெசிந்தா மேரிக்கு இது 1வது திருமண அறிவிப்பு. நமது பங்கு சாயல்குடி, இருப்பிடம் ஆசிபுரம், தகப்பன் ஆண்டனி விக்ரமாதித்தன், தாய் ஜெசிந்தா, இவர்களது மகன் பிரான்சிஸ் குமாருக்கும், நமது பங்கு சாயல்குடி, இருப்பிடம் ஆசிபுரம், தகப்பன் சகரி, தாய் ஜெயா, இவர்களது மகள் பிரான்சிஸ் சோனியாவிற்கு இது 1வது திருமண அறிவிப்பு. எனவே வாசிக்கப்பட்ட திருமண அறிவிப்பில் தடைகள் இருப்பின் பங்கு பணியாளர் தெரிவிக்க வேண்டியது நமது கடமையாகும். அனைவரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறி வேண்டுவோமாக. ஆண்டவரே, உமது அருளடையாளங்கள் தமிழ் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெற செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மாதாவே, உங்கள் பாதுகாவலரான புனித சூசேப்பரே, எங்கள் மறைமாவட்ட பாதுகாவலரான புனித அருளாளரே, எல்லா புனிதர்களே இறையாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே